ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி என்பது எந்த ஒரு விதமான பொருளில் கூட நம்ம யோக சக்தியை பயன்படுத்தினால் அந்த சக்தி வந்து அதுக்குள் போய் செயல்படும், அது நமக்கு உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற உங்கள் குரு வந்து அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது ஒரு இரும்பு ஜாமாவாக இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் ஜாமாவாக இருக்கட்டும், ஒரு காகிதமாக இருக்கட்டும், ஒரு துணியாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து பிராணசக்தி கான்டாக்ட் பண்ணும், அதை வந்து தொடர்பு கொள்ள முடியும். அது குரு வந்து அனுபவ ரீதியாகவே நான் அதை செய்து பார்த்துருக்கேன். குண்டலினி சக்தி வந்து எழும்பும்போது என்னென்னா ஒரு மாதிரியான காந்த சக்தி உண்டாகுது உடம்புல, இந்த காந்த சக்தி. அப்போ காந்தம்னும் போது அது பாருங்கள், எதையுமே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது மனிதன்கிட்ட. இதுதான் வந்து ரொம்ப 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 ஹை லெவலில் போகும்போது தான் கடுமையான பிராணாயாம பயிற்சி, கடுமையான சில கட்டுப்பாடுகளோடு கூடிய பிராணாயாம பயிற்சியெல்லாம் செய்து தவம் இதெல்லாம் செய்யும்பொழுது தான் அந்த சக்தியை முழுமையாக உணரும்போது தான் சித்தர்கள் ஆகிறாங்க. அவர்களிடத்து அதுதான் அவர்கள் வந்து அஷ்டமா சித்திகள் இதெல்லாம் பெறுறாங்க. அவங்க ரொம்ப கடுமையான நிலைகளில் அவங்க அதை வலிக்கிறாங்க. நாம் வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது, குருவோட விசேஷம் அதுதான். வாழ்க்கையில் எப்படி நம்ம பயன்படுத்துறது, நமக்கு என்னென்ன தேவை, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி நோய்களில் இருந்து நம்ம விடுபடுறது, எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அது சொந்த தொழிலாக இருக்கட்டும். சொல்லணுன்னா இந்த பயிற்சியில் வந்து எல்லா நிலையில் உள்ளவர்களும் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே என்ன சொல்கிறேன், எல்லாமே வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. எடுத்து மிக சிறப்பாக யார் பயிற்சி பயன்படுத்தினார்களோ, யார் பயிற்சியை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் டாப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, கீழே விழுகவே இல்லை. எத்தனை பேர் புதுசாக உருவானாலும் கூட அவர்களுக்கு எதிர்ப்பாக இன்னும் சிறப்பாக வந்தால் கூட அவர்களோட நிலையில் அவர்கள் இன்னும் மேல் போய்கிட்டு தான் இருக்காங்க, கீழே விழுகிறதே கிடையாது. யோக சக்தி எடுக்கிறவர்கள் எப்போவுமே கீழே விழுக மாட்டாங்க, மேல் நோக்கி தான் சென்றுக்கிட்டு இருப்பார்கள். யோக சக்தியின் நிலை. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ